ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைலண்ட் சைக்ளோன் மேன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் போன இடம், அதாவது ஆறு, அதாவது தென்பெண்ணை ஆறுன்னுவாங்க. அந்த தென்பெண்ணை ஆறுக்கு இன்னொரு பேர் வந்து இருமத்தூர்னுவாங்க. அந்த இருமத்தூர் ஆற்றுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அதாவது இன்றைக்கி வந்து எப்போது ஒரு விழாக்காக போடலாம் நம்ம சேனலில் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போயிட்டுருக்க வழியில் தான் நின்று இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ. சரி, உங்களுக்கு ஒரு வீடியோ போடலன்னு சொல்லி தான். அதனால் வந்து நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ண அந்த வீடியோவை. அங்கே யார் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு போய் வாங்க தண்ணி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இருமத்தூர் பக்கம் வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்துடும். பாருங்கள், ஆறு வந்து விட்டது. இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக தான் போகுது, தண்ணி நிறையா போயிட்டு இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது விபத்து ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆற்றுல அதிகமாக தண்ணி வந்தால் ஆழமான பகுதியாக போகக்கூடாது சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா மாடு ஒன்று நீந்திட்டுருக்கு. இதெல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி நாளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். நிறைய சிலைகள்லாம் கறிக்குவாங்க. தருமபுரி மாவட்டத்துலேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வந்து இந்த ஆற்றுல வந்து சரியாக கறிப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திதி கொடுக்குறதுனால அந்த மாதிரிலாம் இந்த ஆற்றுல வந்து கொடுப்பாங்க. இறந்தவங்களுக்கு இந்த மாதிரி திதி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள், இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்குங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சிலை இருக்குது. விநாயகர் சிலை பார்த்தீங்கன்னா அங்கே ஓரமாக இருக்குது. அந்த ஆற்று ஓரமே இருக்குது விநாயகர் சிலை. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது விநாயகர் சிலை. பார்த்தீங்கன்னா விநாயகர்லாம் கறிப்பாங்க. ஆனால் அந்த சிலையை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறேன். அந்த சிலையை நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூராமே வந்து திதி கொடுக்குறதுக்கு என்ன கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இன்னும் செம்ம கூட்டமாக இருக்கும். அந்த ஒதுங்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. எல்லாமே யாருமே இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை தான் முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த இடத்துலலாம். பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த மேம்பாலம் பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் கிருஷ்ணகிரி இந்த பக்கம் போகிறது வந்து திருப்பத்தூர் இந்த ரோடு போவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தருமபுரி போகிறது ரோடு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வண்டி எல்லாமே கழுவுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. இப்போ மீன் பிடிப்பாங்க சகோதரி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த தீதி கொடுத்துட்டு இந்த கோயிலெலாம் பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் போய் கும்பிடுவாங்க. மேலே ஏறி அந்த கோயிலில் போய் கும்பிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க எல்லாமே. பார்த்தீங்கன்னா அப்புறமா சரின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பணும். கிளம்புறதுல பார்த்தீங்கன்னா மீன் கடைங்களாம் இருந்துச்சு வரிசையாக. அந்த மீன் கடையில் பார்த்தீங்கன்னா சரி மீன் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்தது. அதனால் சரி 2 மீன் போட சொல்லி அவங்களுக்கு கேட்டேன். பார்த்தீங்கன்னா 2 மீன் கல்லில் போட்டாங்க. இப்போ அது வந்துட்டுருக்கு. அது வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லி நான் காத்திருந்தேன். அது அவங்களும் ஒரு 10 நிமிஷம் போட்டாங்க. எண்ணெய் ஊற்றி எல்லாம் நிறைய வேக வச்சுருந்தாங்க. சரி அவங்களுக்கு காரம் கம்மியாக தான் சொல்லி காரம் கம்மியாக சொல்லிட்டு சாப்பிட்டு நல்லா வேக வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு வந்து அதோடு முடிச்சிட்டோம். அதாவது கொஞ்சம் சார்ஜர் இல்லை, அதனால் வந்து கட் பண்ணிட்டோம். இன்னும் எடுத்து போட முடியல எங்களால். அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து உங்களுக்கு நான் எடுத்து போடுறோம் முடிஞ்சால். விநாயகர் சதுர்த்தி அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல ஓரம் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலான இடத்துல எல்லாருமே வந்து சிலை வந்து கறிப்பாங்க. அது முக்கியமான இடமா ஒன்று இருக்கும் தென்பெண்ணை ஆற்றில். அது சிறப்பாகவும் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கோலாகலமாக திருவிழா மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சிலை கறிக்கிற அன்னைக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா வந்து ஆள் நடமாட்டம் இல்லாதனால இப்போ வந்து யாருமே இல்லாதனால அப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்ம கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரியும் அந்த பார்டர் இடத்துல இருக்குது. அந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா எல்லையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி பேருந்து நிலையத்திலேருந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் வரும். அந்த ஆற்றுக்கிட்ட போகிறதுக்கு, தென்பெண்ணை ஆற்றுக்கிட்ட போகிறதுக்கு 22 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் போகிறது வந்து சப்போஸ் வந்து திப்பம்பட்டி வழியாக அப்படியே போனீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருமத்தூர் வந்துடும் உங்களுக்கு. போகிறவங்க அதாவது பார்க்காதவங்க போய் அந்த ஆறை பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பாருங்கள் திருவிழா. இந்த மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் கூட்டமாக இருக்கும். நல்லா ஃபெஸ்டிவல். நம்ம தீதி கொடுக்குறவங்க இந்த மாதிரி அமாவாசை இந்த மாதிரி தீதி கொடுக்குறோம். அந்த மாதிரி டைம்லலாம் இதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம போட்டாச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு எப்பவுமே எனக்கு வேணும். நீங்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு கூட பயணிக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் தினமும் ஒரு வீடியோ போடுறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாவை வந்து இதோடு முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு வேணும். நன்றி. தேங்க்யூ. பாய்.